ஹாய் கேஸ். பேங்க் ஆஃப் பரோடா அதாவது பேங்க் ஆஃப் பரோடா பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 லைன் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில். அந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கேரியர்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜஸ் தான் உங்களுக்கு கேரியர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து ரெக்யூர்மெண்ட் உமன் சோர்ஸ் கான்ட்ராக்ட் பேஸ் அண்ட் ரிவலபிள் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு என்கரேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சீனியர் போஸ்ட் அதாவது சீனியர் பொசிஷன்ஸ்க்காகவும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் யார் எந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம், எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் இங்கே கீழே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும். ரெக்யூர்மெண்ட் ஆஃப் உமன் ரீசோர்ஸ் ஃபிக்ஸட் டேர்ம் பேசிஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஆன்லைனில் வந்து 19ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 19ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7வது பாயிண்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கேண்டிடேட் வில்லிங் டு சர்வீஸ் எனிவேர் இன் இந்தியன் ஷுட் ஒன்லி அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிடலாம், வேறு எங்கேயும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள், என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். இதில் ஜோனல் ரிசர்வபிள் மேனேஜர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 13 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் போஸ்ட்டுக்காகவே. இதுக்கு 35 வயதுலேருந்து 52 வயது வரைக்கும் நீங்கள் வந்து தகாமல் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் கவர்மெண்ட் அப்ரூவ்டு உள்ள ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவோ அல்லது எம்பிஏவோ நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தால் அப்படி வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குமா சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. அதாவது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷமாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ரிலேட்டடாகவோ அல்லது என்பிஎஃப்சி ரிலேட்டடாகவோ அல்லது ஃபினான்சியல் சர்வீஸ் ரிலேட்டடாகவோ அல்லது ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்காகவோ அல்லது ஃபினான்சியல் இண்டஸ்ட்ரிக்காகவோ வந்து பார்த்திங்கன்னா இருந்தாவே போதும். அப்படி இல்லை எனக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜிங் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிகவரியிலையோ அல்லது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்லேயே வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஏவிபி 1 ரிஜினல் மேனேஜர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 வேக்கன்சிஸ் வந்து இந்த போஸ்ட்டுக்கும் வந்து 13 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 30 வயதுலேருந்து 45 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவல் ஏதாவது ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. அடுத்தது போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவோ அல்லது எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம், அதாவது கலெக்ஷன்லேயோ அல்லது ரிகவரிலையோ மேனேஜ்மெண்ட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு ஏரியா ரிவபிள் மேனேஜர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர்ஸ்க்காக 49 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் 26 வயதுலேருந்து மேக்ஸிமம் 38 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சேம் குவாலிஃபிகேஷன் தான். பட் மினிமம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது. அப்படி இல்லை எனக்கு வந்து 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க் ரிலேட்டடாக வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏவிபி 1 கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. 30 வயதுலேருந்து 45 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு ஏதாவது ஒரு கிராஜுவேட் இருந்தாலே போதும். சரிங்களா? ஏதாவது ஒரு கிராஜுவேட்டோ அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவோ அல்லது எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம்.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் மேனேஜர்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுலேருந்து 45 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கிராஜுவேட்டோ அல்லது போஸ்ட் கிராஜுவேஷனோ நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு ப்ராசஸ் மேனேஜர்ஸ், டெப்டி மேனேஜர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 25 வயதுலேருந்து 38 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சேம் குவாலிஃபிகேஷன் தான். மினிமம் 5 இயர்ஸாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். ஏதாவது ஒரு பேங்க் ரிலேட்டடாக. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விடோர் மேனேஜர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதில் 25 வயதுலேருந்து 38 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சேம் குவாலிஃபிகேஷன் தான். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். மேனேஜர், அதாவது ஃப்ளோர் மேனேஜர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, டெப்டி மேனேஜருக்காக 3 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. 25 வயசுலேருந்து 38 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கால் சென்டர் கஸ்டமர் கேர்லேயோ அல்லது ஃபேக்சிங் ஃபங்க்ஷன்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்டு இதில் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது, இதில் ஜோனல் ரிசர்வபிள் மேனேஜர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா 13 வேக்கன்சியும், அண்ட் ரிஜினல் ரிசர்வபிள்ஸ் மேனேஜர்ஸ்க்காக 13 வேக்கன்சியும், அண்டு ஏரியா மேனேஜர்ஸ்க்காக 49 வேக்கன்சியும், அண்டு கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜர்ஸ்க்காக ஒரு வேக்கன்சி, அண்டு கம்ப்ளைண்ட் மேனேஜருக்காக ஒரு வேக்கன்சி, அண்டு ப்ராசஸிங் மேனேஜர் அண்டு விடோர் மேனேஜர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சியும், அண்டு ஃப்ளோர் மேனேஜர்ஸ்க்காக 3 வேக்கன்சி, டோட்டலாக 82 காலி பணிகளை வந்து உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி நான் கிரிமினல் லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சியும், அண்டு மற்ற டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர் டு 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. அது நீங்கள் உங்களுடைய கேட்டகிரிக்கு தந்தால் போல் நீங்கள் வந்து செக் பண்ண வந்து பார்த்துக்கலாம். இதுக்கான போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லொக்கேஷன் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து செலெக்ஷன் கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து இந்த ஆஃபீஸர்ஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் இந்தியா இந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து இந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு எங்கே சூஸ் பண்ணுறாங்களோ அங்கே தான் உங்களுக்கான வேக்கன்சி வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணுவோம், உங்களுக்கான போஸ்டிங் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகிரி, இடபிள்யூஎஸ் கேட்டகிரி, ஓபிசி கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபா உங்களுக்கான இன்க்ளூட் வந்து ஜிஎஸ்டியோடு சேர்த்து 850 ரூபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும். அண்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இஎஸ்எம் அண்டு டிஇஎஸ்எம் உமன் கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் 175 ரூபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான கால் லெட்டர் இருந்தாலும் சரி, அண்டு இன்டர்வியூக்கான லெட்டர் இருந்தாலும் சரி, அண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்டு காப்பி வந்து உங்களுக்கு வராது. எந்த அப்டேட் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மெயில் ஐடிலையோ அல்லது இந்த வெப்சைட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷனோ எஜுகேஷனோ இருக்கீங்களோ உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் எல்லாமே வந்து நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து அலோடு வந்து பண்ணப்படும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ரிக்வயர்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான மெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா இவங்க கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து ஆன்லைனில் பேஜ் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அடுத்தது ஹியூமன் சோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2700 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து
ஸோ இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். சரிங்களா? இதில் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான வேலையை வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 வயதுலேருந்து 28 வயது வரைக்கும் நீங்கள் என்சிவிடியாக இருந்தாலும் சரி, எஸ்சிவிடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 159 காலி பணியிடங்கள், அதாவது 159 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2700 வேகன்சியில். சரிங்களா? இதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட சொல்லலாம். ஏன்னா உங்கள் சொந்த ஊர்லேயே உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடுங்க. இதில் அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்குது. யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு விருப்பம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன் டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற பேங்க்கில் கூட உங்களுக்கான போஸ்டிங் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ட்ரைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ்,